DRG Kids. கதை பாட்டிலில் இருக்கும் பிசாசு. வல்லப்கட்டோடைய ராஜா பீம் சிங் ரொம்பவே நல்லவராய் இருந்தாரு. அவருடைய மகளான ராஜகுமாரி ரத்னா ரொம்ப அழகா இருந்தாங்க. ராஜகுமாரி ரத்னாக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க வேட்டையாடுறதுக்கு கிளம்பும் போது காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நான் கோட்டையை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் போல இருக்கே. சாயந்தரம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா கோட்டைக்கு திரும்பி போயாகணும். இப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரி திரும்ப கோட்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இருட்டு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேல அடர்ந்த காடும் வேற. இருட்டால வழி கூட தெளிவா தெரிய மாட்டேங்குது. நான் எந்த பக்கம் போறேன்னு கூட தெரியல. என்னோட குதிரையும் களைச்சு போச்சு. நான் கொஞ்ச நேரம் இங்கே ஓய்வு எடுத்துட்டு போயாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ராஜகுமாரி அங்கேயே ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. அந்த மரத்துக்கு மேல ஒரு பிசாசு இருந்துச்சு. அவ ராஜகுமாரிய பார்த்ததும் என்ன யோசிச்சா தெரியுமா? அடேங்கப்பா, ரொம்ப ருசியான சாப்பாடு. நேத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. இன்னைக்கு நான் இந்த பொண்ணை சாப்பிட்டு என்னுடைய பசியை தீர்த்துக்க போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜகுமாரி தூரத்துல இருந்த ஒரு நெருப்ப பார்த்தாங்க. அங்க நெருப்பு தெரியுது. அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு யோசிச்சு ராஜகுமாரி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அட, இந்த பொண்ணு எங்க போறா? இன்னைக்கு நான் கண்டிப்பா இவளை விட மாட்டேன். இன்னைக்கு நான் இவளை சாப்பிட்டே தீருவேன். இப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரிய பிசாசு பின்தொடர்ந்து போகுது. ராஜகுமாரி நெருப்ப நெருங்கினதுக்கு அப்புறமா அங்க ஒரு கூடாரம் இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு குதிரையும் இருந்துச்சு. அப்பதான் ஒரு இளைஞர் கூடாரத்துல இருந்து வெளியே வராரு. ராஜகுமாரிய பார்த்து சொல்றாரு, ஆமா, நீங்க யாரு? இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? நான் வல்லப் நாட்டோட ராஜ்குமாரி ரத்னா. நான் வேட்டையாடுறதுக்காக வெளியே வந்தேன். ஆனா இவ்ளோ தூரம் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. திரும்பி கோட்டைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா இருட்டுனதால நான் வழி மாறி வந்துட்டேன். இங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து நான் இங்க வந்தேன். நீங்க பண்ணது சரிதான். முளக்காடோட கோட்டை இங்க இருந்து ரொம்ப தூரம். இன்னைக்கு ராத்திரி இந்த கூடாரத்துல பத்திரமா இருப்பீங்க. ஆனா நீங்க யாரு? நான் ஜெய்கட்டோட ராஜகுமாரன் விக்ரம். அப்படியா? நீங்க தான் ராஜ்குமாரன் விக்ரமா? எங்களோட கோட்டையில உங்களோட வீரத்தை பத்தின கதைகளை நான் நிறைய கேட்டிருக்கேன். உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு ராஜகுமாரி. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ராஜகுமாரி அவங்க மனசுலயே யோசிச்சாங்க, ராஜ்குமாரன் விக்ரமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அப்ப இளவரசர் விக்ரம் சொல்றாரு, ராஜகுமாரி, உங்க அனுமதி இருந்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். தாராளமா கேளுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ராஜகுமாரி வெக்கப்பட்டு தலையாட்டி சம்மதம்னு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி, நீங்க கூடாரத்துக்குள்ள ஓய்வெடுங்க. பிசாசும் இளவரசனை பார்த்ததும் மெய் மறந்துடுறா. அப்ப அவ என்ன யோசிச்சானா, இவ்வளவு அழகான ராஜகுமாரனா? நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இவன் இந்த ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே, நான் இதை நடக்க விட மாட்டேன். என் கூட தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கணும். காலையில விடிஞ்சதும் இளவரசன் ராஜகுமாரியோட வல்லப்கட்க்கு கிளம்புறாங்க. வாங்க, நான் உங்க கோட்டையில உங்களை விட்டுடுறேன். 2 பேரும் கோட்டைக்கு வராங்க. ராஜகுமாரி சபைக்கு போறாங்க. ஆனா அவங்க இடத்துல அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீ யாரு? நீ ஏன் என் இடத்துல உட்காந்துட்டு இருக்க? ராஜகுமாரிய பார்த்து ராஜாவும் அந்த சபையில இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நீ யாரு? நீங்க என்னப்பா என்ன கேக்குறீங்க? நான் உங்க மக ராஜ்குமாரி ரத்னா. என்னோட மக இவதானே? இது உண்மை இல்லப்பா. நான் தான் உங்களோட மக. இவ வேற யாரோ. இவ பார்க்க என்ன மாதிரியே இருக்கா. ஏ பொண்ணு, என்ன உளறிட்டு இருக்க? நான் தான் ராஜகுமாரி ரத்னா. ஒரே மாதிரி இருக்கிற 2 பேரை பார்த்ததும் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. மகாராஜா, இந்த 2 ராஜகுமாரிகள்ல உண்மையான ராஜகுமாரி யாரு? நான் தான் உண்மையான ராஜ்குமாரி ரத்னா. நான் நேத்து வேட்டையாடுறதுக்காக போனேன். ரொம்ப இருட்டுனதால காட்டுக்குள்ளேயே தங்கிட்டு இப்பதான் வந்தேன். என் கூட ஜெயகட்டோட ராஜகுமாரர் விக்ரமும் இருக்காரு. நீங்க அவர்கிட்டயே கேளுங்க. ஆமா மகாராஜா, ராஜகுமாரி சொல்றது உண்மைதான். இவங்க நேத்து ராத்திரி காட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா இவதான் உண்மையான ராஜகுமாரி ரத்னாங்கிறத நான் எப்படி நம்புறது? ஏன்னா எங்க ராஜகுமாரி நேத்து ராத்திரியே திரும்பி வந்துட்டாங்களே. அப்பதான் போலி ராஜகுமாரி சொல்றா, ராஜா அவர்களே, நேத்து நைட்டு நான் வந்ததை நீங்களே பாத்தீங்கல்ல. அறையில நைட்டெல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ தேவையில்லாம எதுக்கு எங்க அப்பாவை குழப்புற? அவரு ரொம்ப பயப்படுவாருல்ல. தேவையில்லாம இங்க நின்னு பேசாம தயவு செஞ்சு கிளம்பு.
இளவரசர் விக்ரம்க்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு. அவர் உண்மையான ராஜகுமாரியையும் போலி ராஜகுமாரியும் பார்த்துட்டு இருந்தாரு. ராஜகுமாரி ரத்னா சொன்னதை அங்க யாருமே நம்பல. அதனால மகாராஜா உத்தரவு போடுறாரு. இந்த பொய் சொல்ற பொண்ணை இப்பவே போய் அடைச்சிருங்க. ராஜகுமாரர் விக்ரம நம்ம விருந்தாளி அறைக்கு கூட்டிட்டு போங்க. ராஜகுமாரி எதுவும் சொல்லாம அமைதியா சிறைக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலி ராஜகுமாரி அறையில சந்தோஷமா இருந்தா. நான் ராஜகுமாரியா மாறி இந்த ராஜ்யத்தை ஆள போறேன். சீக்கிரமா ராஜா கிட்ட சொல்லி ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும். ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க நிம்மதியா வாழணும். இன்னொரு பக்கம் மகாராஜா அவரோட அறையில ரொம்ப பதட்டமா இருந்தாரு. அவர் மந்திரி கிட்ட என்ன சொன்னாருன்னா, மந்திரி அவர்களே, எனக்கு ரொம்ப இப்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ? மகாராஜா, நம்ம 2 ராஜகுமாரிகளையும் சோதனை பண்ணி பார்க்கணும். உண்மையான ராஜகுமாரி ரத்னா யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். மகாராஜா, எனக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் மந்திரி அவர்கள் மகாராஜா காதுல ஒண்ணு சொல்றாரு. இன்னொரு நாள் மகாராஜாவோட சபைக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாரு. மகாராஜா, சுவாமி ராஜகுமாரி ரத்னாவை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காரு. நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அதுக்கப்புறம் சபைக்கு ராஜகுமாரி ரத்னாவை கூட்டிட்டு வராங்க. போலி ராஜகுமாரியும் சபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மகாராஜா சொல்றாரு, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நமக்கு முன்னாடி 2 ராஜகுமாரிகள் இருக்காங்க. இவங்கள ஒருத்தர் உண்மையான ராஜகுமாரி, இன்னொருத்தர் போலியானவங்க. உண்மையான ராஜகுமாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை வச்சிருக்கேன். இதை கேட்டதும் போலி ராஜகுமாரி பயந்துடுறா. மனசுக்குள்ளேயே விஷயம் யோசிக்கிறா. மகாராஜா, எதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் பல வருஷத்துக்கு அப்புறமா என்னோட மகளோட சின்ன வயசுல விளையாடின அதே விளையாட்டை விளையாட போறேன். எந்த விளையாட்டு மகாராஜா? அதான் சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு மந்திரி. ராஜகுமாரி என்கிட்ட இருந்து மறைய இந்த பாட்டிலுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்களே. இத சொன்னதும் மகாராஜா சுவாமிஜி கையில இருந்த அந்த பாட்டில பாக்குறாரு. இத கேட்டு போலி ராஜகுமாரி யோசிக்கிறாங்க. முதல்ல ராஜகுமாரி ரத்னாவே உள்ள போட்டோம், நம்ம அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம். இத கேட்ட உடனே அவளோட உருவத்தை மாத்திக்கிட்டு அவ பாட்டிலுக்குள்ள போயிடுறா. அவ பாட்டிலுக்குள்ள நுழைஞ்சதும் சுவாமிஜி பாட்டிலோட மூடிய போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ இங்கேயே இரு. நீ ராஜகுமாரியா மாறி எல்லாரும் ஏமாத்தங்க வந்திருக்கல. நீ ஒரு பிசாசுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ராஜகுமாரிய காட்டுக்குள்ள பார்த்து அவங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்ட. ராஜகுமாரி ரத்னா ஓடி வந்து தன்னோட அப்பாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்பா, நான் தான் ராஜ்குமாரி ரத்னா. ஆமாமா, நேத்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மந்திரி எனக்கு ஒரு யோசனை சொன்னாரு. இப்ப என் உண்மையான ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிட்டேன். மகாராஜா, அந்த பிசாசை என்ன பண்றது? அவ பாட்டிலுக்குள்ளேயே இருக்கட்டும். நம்ம சிறைச்சாலையிலேயே இவள பூமிக்குள்ள போட்டு புதைச்சிருங்க. அதே சபையில இளவரசர் விக்ரமும் இருந்தாரு. ராஜகுமாரி நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜகுமார விக்ரம், நீங்க என்னுடைய மகளுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. உங்க உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? மகாராஜா, உங்க அனுமதி இருந்தா நான் ராஜகுமாரி ரத்னாவை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். இத கேட்டு மகாராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உங்களை என் மக கல்யாணம் பண்ணிக்கிறது நிஜமாவே சந்தோஷமான விஷயம்தான். நான் இப்பவே உடனே கல்யாணத்தை அறிவிக்கிறேன். அந்த சபையில இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இளவரசர் விக்ரம் அப்புறம் ராஜகுமாரி ரத்னாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.